அடுத்த 12 to 18 மாதங்கள்ல பெரும்பாலான அலுவலக வேலைகளை ஏஐ பறிக்கும்னு மைக்ரோசாஃப்ட் ஏஐ சிஇஓ எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்த ஏஐனால் எந்தெந்த துறைகள் பாதிக்கும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஏஐ தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் அசுர வளர்ச்சி அடைந்துட்டு வரக்கூடிய நிலையில அது வேலை வாய்ப்புல ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் குறித்து பல்வேறு கருத்துக்களும் நிலவிட்டு வருது. ஏஐ தொழில்நுட்ப வளர்ச்சி எதிர்பார்த்ததை விட வேகமா வேலை வாய்ப்பு சந்தையை மாற்ற போகுதா? இந்நிலையில மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஏஐ பிரிவு தலைமை செயல் அதிகாரி சிஇஓ முஸ்தபா சுலைமான் கூறியுள்ள கருத்து பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. அடுத்த 18 மாதங்களுக்குள்ள பெரும்பாலான அலுவலக வேலைகளை, அதாவது சட்டம், கணக்கியல், மார்க்கெட்டிங் போன்ற துறைகள்ல கம்ப்யூட்டர் மூலமா செய்யப்படக்கூடிய வழக்கமான பணிகள் எல்லாமே அதிகம் பாதிக்கப்படும்னு அவர் சொன்னது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. டிராஃப்டிங் ரிப்போர்ட்ஸ், அனலைசிங் டேட்டா, ஒப்பந்தங்களை சரிபார்ப்பது, சந்தைப்படுத்துதல், உத்திகளை வகுப்பது போன்ற பணிகள் இனி மனிதர்களின் உதவி இல்லாமலேயே ஏஐ மூலமா செய்யப்படும் நிலை உருவாகுமா? குறிப்பா அறிவுசார் வேலைகள், அதாவது நாலேஜ் ஒர்க் என்று அழைக்கப்படக்கூடிய பணிகளை ஏஐ மிக துல்லியமா செய்யும் திறன் பெற்றதுனால மனிதர்களின் தேவை குறையும்னு சொல்லியிருக்காரு. மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் ப்ரொஃபஷனல் கிரேட் ஏஜிஐ எனப்படக்கூடிய அதிநவீன ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்கிட்டு வருது. இதன் மூலமா ஒரு குழு செய்யக்கூடிய வேலையை ஒரே ஒரு ஏஐ ஏஜென்ட் செய்து முடிக்கும் நிலை உருவாகலாம். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் போன்ற இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனங்களுக்கும் இது பெரிய சவாலா அமையலாம். வெறும் சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டுமே இல்லாம வேலை செய்யும் முறையையே இது தலைகீழா மாற்ற போகுதான். இதனால புதிய ஸ்கில்ஸை வளர்த்து கொள்றது மட்டுமே வேலை வாய்ப்பை தக்க வைக்க ஒரே வழியா இருக்கும்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த ஏஐனால என்னென்ன பாதிப்புகள் வரப்போகுது, எத்தனை பேர் வேலையை இழக்க போறாங்கன்னு, மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க போறாங்கன்னு இனி வரும் காலங்கள்ல தான் தெரிய வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.